வணக்கம்ண்ணா. வணக்கம். சொல்லுங்க. நம்ம கடை பேர் சொல்லுங்க. நம்ம கடை எங்க லொக்கேட் ஆயிருக்குங்கிறத வியூவர் சொல்லுங்க. நம்ம கடை பேர் வந்து வளரும் ஸ்ரீ வீரகணபதி கலைக்கூடம். நம்ம கடை வந்துட்டு பண்ணப்பட்டி ஹைஸ்கூலுக்கு பேக் சைடு லொக்கேட் ஆயிருக்கு. ஓகேண்ணா. போயிட்டு எத்தனை அடியில இருந்து எத்தனை அடி வரைக்கும் நான் சிலை கிடைக்கும்? நம்ம கிட்ட 1/2 அடியில இருந்து 5 அடி வரைக்குமே மண்ணு சிலை இருக்கு. சரிங்களா. மீதி வந்து அட்டை சிலை 10 அடி வரைக்கும் நம்ம கிட்ட களிமண் மற்றும் பேப்பருக்குள்ள இதால செய்யப்பட்ட அட்டை சிலைகள் இருக்கு. சரி, ஓகேண்ணா. 10 அடி வரைக்கும் இருக்கு. 10 அடி வரைக்கும் இருக்கு. ஓகேண்ணா. நம்ம கிட்ட எல்லாமே வந்து பேப்பர் மாவுல செஞ்சது. பேப்பர் மாவுல செஞ்சதுதான். பியூர் பேப்பர் மாவு, கிழங்கு மாவு. பெயிண்டிங் வந்து ஃபுல்லாவே வந்து வாட்டர் பெயிண்ட் தான். ஆயில் பெயிண்ட் கிடையாது, கரையக்கூடிய வாட்டர் பெயிண்ட் தான் இருக்கு நமக்கு. சரி, ஓகேண்ணா. நம்ம கிட்ட இருக்க ஒவ்வொரு சிலையும் நம்ம வியூவர்ஸ்க்கு இந்த வீடியோ காமிங்க. கண்டிப்பா கட்டலாம் வாங்க. இது சொல்லுங்கண்ணா. இவர் எத்தனை அடிக்கு வராரு? இவர் வந்து 7 அடி வருவாரு. இவர் வந்துட்டு சோபால வந்து கம்பீரமான உட்காந்துருக்க மாதிரி தோற்றம் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. 7 அடிங்களா? 7 அடி. அடுத்ததுண்ணா, இவர் வந்து 7 அடி வருவாரு. இவர் எலி வந்து ரதத்துல போற மாதிரி, ரதத்துல போற மாதிரி. ஓகேண்ணா. நெக்ஸ்ட்ண்ணா, இவர் வந்து 3 வாகனத்துல 9 அடி. 3 வாகனத்துல வந்துட்டு 3 வாகனம் இருக்கும். உங்களுக்கு வந்து மானு, சிங்கம், மயில் 3 வாகனம் இருக்கும். 3 வாகனத்துல உட்காந்து இருக்க மாதிரி தலப்பா கட்டிட்டு இருக்காரு. தலப்பா கட்டிட்டு இருக்க மாதிரி. ஓகேண்ணா. அடுத்தது இவரை பத்தி சொல்லணும்னா, இவரும் உங்களுக்கு 9 அடி வருவாரு. இவரும் 3 வாகனத்துல இருக்க மாதிரி சிம்பிளா பழைய மாடல். பழைய ஃபேஸ் கட்ல நிறைய பேர் கேக்குறாங்க. இது வந்து நமக்கு வந்து பழைய ஃபேஸ் கட். பழைய ஃபேஸ் கட்ல நம்ம வந்து போட்டுருக்கோம். இது எத்தனை அடினா? இது வந்து 9 அடி வரும். 9 அடிங்களா? ஓகேண்ணா. அடுத்தது இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் வந்து நம்ம ஃபேமிலியோட கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. ஃபேமிலியோட கேட்கறதுனால நம்ம ஃபேமிலியோட கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. அம்மா அப்பா வந்துட்டு எல்லாமே வந்து ஃபேமிலியோட முருகர், அம்மா, சிவன், பார்வதி. சிவன் வந்து லிங்க ரூபத்துல இருக்கும், பார்வதியோட இருக்கும். சரி, ஓகேண்ணா. இது எத்தனை அடிங்கண்ணா? இது வந்து 8 அடி வரும். ஓகேண்ணா. சொல்லுங்கண்ணா. இவர் எத்தனை அடிங்கண்ணா வராரு? இவர் வந்து 10 அடி வருவாரு. இவர் வந்து ஒரு பக்கம் வந்து மூசிகம், ஒரு பக்கம் வந்து அன்னப்பறவையோட பின்னாடி தோகை இருக்கும். ஓகேண்ணா. நம்ம வந்து இது எழுதுற மாதிரி கொடுத்துருக்கோம். புக் எழுதுற மாதிரி, பாரதம் எழுதுற மாதிரி இவர் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. 10 அடிங்களா? இவர் வந்து 10 அகலமே ஒரு 8 அடி 9 அடி இருக்கு. அகலம் 8 அடி சாலிடா வருது. 8 அடி. ஆமா. சரி, ஓகேங்கண்ணா. இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் வந்து அப்பா அம்மாவோட இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. இந்த பக்கம் வந்து அப்பா, இந்த பக்கம் அம்மாவோட நடுவுல யானையோட இருக்க மாதிரி 10 அடி வருவார். இவரு 10 அடிங்களா? 10 அடி வருவார். சரிங்கண்ணா. அடுத்தது பார்ப்போம். இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் வந்து 8 அடி வரும். இது வந்து 3 வாகனம். 2 பக்கம் வந்து, ஒரு பக்கம் நந்தி, ஒரு பக்கம் எலி, நடுவுல சிங்கம். உருவம் வந்து பயங்கரமா இருக்கும். உருவம் பெருசா இருக்கும். ஒரு 6 அடி அகலம். 8 அடியிலேயே உங்களுக்கு வந்து உருவம் 7 அடி அகலம் வரும். சரி, ஓகேண்ணா. பயங்கரமா இருக்கும். அடுத்தது இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் வந்து நாகரூபத்துல இருக்க மாதிரி, பின்னாடி வந்து ஆட்சி இருக்க மாதிரி, மேல வந்து 5 தலை நாகம், சிவன் இருக்க மாதிரி, வந்து நாக சர்பத்துல இருக்க மாதிரி. ஓகேண்ணா. இது எத்தனை அடிங்கண்ணா? இது வந்து 10 அடி வரும். ஓகேண்ணா. நெக்ஸ்ட்ண்ணா. அடுத்து இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் வந்து அரக்கனை பிடிச்சிட்டு சிங்கத்துல வந்து 2 பக்கம் கால் போட்டு உட்காந்து வேலை வச்சு இருக்கு, வதம் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஆமா, வதம் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து நல்லா இந்த டைம் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. எத்தனை அடிங்கண்ணா வருது? இது வந்து 9 அடி வரும். 9 அடி. ஓகேண்ணா. அடுத்து பார்ப்போம். அடி சிலைங்கண்ணா இருக்கு. இந்த லைன்ல ஃபுல்லா வந்து உங்களுக்கு 7 அடி சிலை வந்து 7 அடிங்களா? 7 அடியில எல்லா மாடலுமே இருக்கு. சரி, ஓகே. இதை பத்தி சொல்லணும்னா, இவர் நம்ம முன்ன பார்த்த மாதிரியே தான் நரசிம்மர். இவர் வந்து ஆஞ்சநேயரோட இருப்பாரு. சரிங்களா? கிரீடம், அவர் வந்து தலப்பாக்கட்டு. ஓகே. கிரீடத்துலயும் இருக்கு, தலப்பாக்கட்டுலயும் இருக்கு, பாம்பே ஃபேஸ் கட்ல இருக்கும். எத்தனை அடிங்க வருது? இது 8 அடி. 8 அடிங்களா? ஓகேங்கண்ணா. பத்தி சொல்லணும்னா, இவர் வந்து உங்களுக்கு வெளில பார்த்தது தான். ஃபேஸ் கட் வேற வரும். உங்களுக்கு வந்துட்டு 9 அடி வரும். இவரு வந்து உருவம் வந்து பெருசா இருக்கும். இதுலயே பயங்கரமான உருவம். சிங்கத்தோட வந்து அகலமே 8 அடி இருக்குங்களா? அகலம் 8 அடி வரும். 8 அடி வரும். சரி, ஓகேங்கண்ணா. பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் வந்து நம்ம ஜல்லிக்கட்டு மாடல்ல போட்டிருக்கோம். பின்னாடி வந்து ஜல்லிக்கட்டு கீழே கால்ல வந்து சிங்கத்தோட உங்களுக்கு வேலை புடிச்சிட்டு ஆக்ரோஷமா இருக்க மாதிரி உங்களுக்கு. எத்தனை அடிங்கண்ணா? இது வந்து 9 அடி வரும். ஓகேங்கண்ணா. அடுத்தது இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. பின்னாடி இருக்காருல்ல, இவர் வந்து 3 வாகனம். ஓகேங்க. மான் வந்து மானு சிங்கம். இது தர்பார் மாடல்ல தலப்பாக்கட்டுல கொடுத்துருக்கோம். தலப்பாக்கட்டுங்களா? எத்தனை அடிங்கண்ணா? இது வந்து 9 அடி. ஓகே. அடுத்தது இவருண்ணா. இவர் வந்து உங்களுக்கு வந்து சல்யூட் வைக்கிற மாதிரி வரும். சரிங்கண்ணா. சல்யூட் வைக்கிற மாதிரி மூஞ்சூர் லட்டு எடுத்துட்டு போற மாதிரி பக்கத்துல யானை கொடுத்து சல்யூட் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இது எத்தனை அடிங்கண்ணா வருது? இது வந்து 9 அடி வரும். ஓகேண்ணா. நான் இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் வந்து உங்களுக்கு புதுசா பாம்பே மாடல்ல சைட்ல வந்து நரசிம்மர் கதை வச்சுட்டு இருக்க மாதிரி, உங்களுக்கு வேலை ஆட்சி வர மாதிரி, பக்கத்துல வந்து சிங்கத்து மேல கை வச்சுட்டு இருக்க மாதிரி ஆக்ரோஷமா இருக்க மாதிரி. எத்தனை அடிங்க வருது? இது வந்து 5 அடி வரும். 5 அடியில இருக்கு. உங்களுக்கு வந்து 8 அடியில பெரியவங்க எடுக்கிற மாதிரி 8 அடியில இருக்கு. சின்ன பசங்க எடுக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. 9 அடியில 3 வாகனம் கொடுத்தோம். இப்போ இதுல 7 அடியில 3 வாகனம் கொடுத்தோம். 7 அடியில 3 வாகனம் இருக்கு. இது வந்து சிவன் கொண்டையில இருக்க மாதிரி இருக்கும். ஓகேண்ணா. முன்னாடி காளமாடு வந்து அடக்குற மாதிரி, காளமாடு அடக்குற மாதிரி சிவன் கொண்டையில மேலேயும் சிவன் ஃபேஸ் கட்டோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். இந்த லைன்ல வந்து ஒரு 5 அடியில இருந்து ஒரு 8 அடிக்குள்ள இந்த இடத்துல இருக்கு. 2 8 அடி இருக்கு. மீதில 7 5. சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இந்த லைன்ல இருக்கிறது எத்தனை அடி சரிங்கண்ணா வருது? இந்த லைன்ல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு 7 அடி வரும். ஓகேண்ணா. உங்களுக்கு வந்து இது வந்துட்டு மயிலு அந்தாண்ட நந்தி வரும். இது வந்துட்டு உங்களுக்கு மூஞ்சூர்ல உட்காந்துருக்க மாதிரி, எலியில உட்காந்துருக்க மாதிரி வரும்.
இது வந்து இதுவும் அதேதான். இது வந்து உங்களுக்கு கழுகுல உட்காந்துருக்க மாதிரி. சின்னது நம்ம முன்ன பெருசு பார்த்தா சின்னதுலயே கழுகுல 2 சைடு உட்காந்துருக்க மாதிரி. ஓகேண்ணா. இவருண்ணா? இவரு வந்துட்டு 8 அடி வருவாரு. ஓகேண்ணா. பாம்பு 5 தலை பாம்பு சர்ப்பத்துல உட்காந்துருக்க மாதிரி. சர்ப்பம் மேல படம் எடுத்துட்டு இருக்க மாதிரி. ஓகேண்ணா. ஓகேண்ணா. எத்தனை அடிங்கண்ணா? இது வந்து 8 அடி வரும். ஓகேண்ணா. அடுத்ததுண்ணா இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் வந்து பெருமாளோட இருக்காரு. சோபால உட்காந்துருக்க மாதிரி 2 சைடும் பெருமாளோட இது இருக்கு. கருடனும் ஆஞ்சநேயர் இருப்பாங்க. சங்கு சக்கரை இருக்கும். பெருமாள் வந்து பின்னாடி இருக்கும். எத்தனை அடிங்கண்ணா? இது வந்து 7 அடி வரும். ஓகேண்ணா. பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் எத்தனை அடிங்கண்ணா வராரு? இவர் வந்து 10 அடி வருவாரு. உங்களுக்கு வந்து பாம்பே ஃபேஸ் கட்ல இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பாம்பே ஃபேஸ் கட். ஓகேங்கண்ணா. சைடுல வந்து முருகர், சைடுல 3 சிங்கம் வரும். 3 சிங்கமா? சைடுல 3 சிங்கம் வரும். இந்த பக்கம் வந்து முருகரோட வைஃப். நடுவுல வந்து 5 தலை பாம்பு. ஒரே இதுல கிட்டத்தட்ட ஒரு 4 இது கொண்டு வந்திருக்கீங்க விஷயம். 2 உருவம் விநாயகரோட 3 உருவம், 3 சிங்கம், பாம்பு எல்லாமே கொடுத்துருக்கோம். சரிங்கண்ணா. இது எத்தனை அடிங்கண்ணா? இது வந்து 10 அடி வரும் உங்களுக்கு. ஓகேண்ணா. பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் வந்து 2 பக்கமும் வந்துட்டு உங்களுக்கு அந்த பக்கம் சிவன் ஃபேஸ் கட்டு, இந்த பக்கம் பார்வதி, பின்னாடி வந்து லிங்கம் ஃபுல்லா வந்து முன்னாடி வந்து விநாயகர் இருக்க மாதிரி உங்களுக்கு. ஓகேண்ணா. எத்தனை அடிங்கண்ணா? இது வந்து 7 அடி வரும். ஓகேண்ணா. அடுத்து இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் வந்துட்டு உங்களுக்கு சின்ன சிலை பார்த்த மாதிரியே தான் பெரிய சிலை. வந்து ஆட்சி பக்கத்துல நரசிம்மர் இருக்கு, ஆஞ்சநேயர் இருக்கு. நம்ம ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. ரெண்டுமே இருக்கு. ஓகே. எத்தனை அடிங்கண்ணா வருது? பாம்பே ஃபேஸ் கட்ல இருக்கும். இது வந்து 8 அடி வரும். 8 அடிங்களா? ஓகேங்க. பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் வந்து 10 அடி வரும். பாம்பே ஸ்டைல் ஃபேஸ் கட். உங்களுக்கு வந்து 2 பக்கமும் வந்து ஒரு பக்கம் அன்னம், ஒரு பக்கம் மயில். ஓகேண்ணா. தோகை வந்து பின்னாடி இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து புக்கிங் ஆச்சு. இது அகலம் 10 அடிக்கு மேல வர மாட்டேங்குது. 11 அடி அகலம். அகலம் மட்டும் 11 அடி. சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் வந்து நம்ம விவசாயிகளுக்காக போட்டது. மாட்டு வண்டியில வந்துட்டு தலப்பாகட்டு, விவசாயிங்க தலப்பாகட்டுல மாட்டு வண்டியிலோட போட்டோம். விவசாயி வந்து மாடு ஓட்டுற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து நல்லா மூவ் ஆயிட்டு. எத்தனை அடிக்குண்ணா? 10 அடி வரும் சாப்பிடும். அகலம்னா? அகலம் வந்து உங்களுக்கு 9 அடி வரும். 9 அடி அகலம். சரிங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. இவர் உங்களுக்கு 10 அடி வருவாரு. பக்கத்துல ஆஞ்சநேயர் பாம்பை கையில புடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பெருமாளோட சக்கரம் கொடுத்துருப்போம். அந்த கையில வந்து சங்கு கொடுத்துருக்கோம். இது ஆஞ்சநேயரோட இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. 10 அடிங்களா? 10 அடி வரும். 10 அடி. ஓகேண்ணா. பத்தி சொல்லுங்கண்ணா. இது வந்து எளிமையான தோற்றம். ஆனா உருவம் வந்து பெரிய உருவம். உங்களுக்கு வந்துட்டு 12 அடி உருவம் வர மாதிரி கொடுத்துருக்கோம். ஆனா 9 அடி வரும் உங்களுக்கு. ஹைட் வந்து 9 அடி தான் வரும். ஆனா உருவம் வந்து அகலம் பெரிய உருவம். சிங்கத்து மேல உட்காரங்க சிம்பிளா கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. அடுத்தது இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் வந்து கழுகுல வந்து பறக்குற மாதிரி வேல் வச்சுட்டு போருக்கு போற மாதிரி கொடுத்துருக்காங்க. போருக்கு போற மாதிரிங்களா? போருக்கு போற மாதிரி கழுகுல பறந்து போற மாதிரி. ஓகேண்ணா. எத்தனை அடிங்கண்ணா? இது வந்து 10 அடி வரும். கையில சூலாயுதத்தோட இருக்காரு. சூலாயுதத்தோட. ஓகேண்ணா. அடுத்தது இவருண்ணா. இவரு கிட்டார் மாடலு. கிட்டார் இல்லாம நார்மலா கொடுத்துருக்கோம். நார்மலா அதே சிலை தான். கையில கிட்டாருக்கு பதிலா வேற எது கொடுத்துருக்கீங்க? நார்மலா உட்காந்துருக்காரு. உங்களுக்கு வந்து மரம், நந்தி, மயில் எல்லாமே வந்து. ஓகேண்ணா. இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் எத்தனை அடிங்கண்ணா வராரு? இவர் வந்து 10 அடி வருவாரு. ஓகேண்ணா. இவர் வந்து இந்த வருஷம் புது மாடலா லான்ச் பண்ணிருக்கோம். சிம்பிளா இருக்க மாதிரி நம்ம கிட்டார் வாசிக்கிற மாதிரி நம்ம மரத்து மேல உட்காந்துட்டு கிட்டார் வாசிக்கிற அந்த மாதிரி மரம், மயில், நந்தி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கோம். சிம்பிளா வந்து பாம்பு, மூஞ்சூர், கையில வந்து சங்கு சக்கரம் இருக்கு. பெருமாளோட இது இருக்கு. ஓகேண்ணா. கிட்டார் மியூசிக் வாசிக்கிற மாதிரி நம்ம கூட ஒண்ணே இதான் பெரிய சிலையாண்ணா? இதான் 10 அடி. ஓகேண்ணா. இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் எத்தனை அடிங்கண்ணா வராரு? இவர் வந்து 8 அடி வருவாரு. இவர் வந்து ட்ரம்ஸ் வாசிக்கிற மாதிரி, ட்ரம்ஸ் மேல உட்கார்ந்து இருக்க மாதிரி, ட்ரம்ஸ் வாசிக்கிற மாதிரி இருக்கும். இதான் ட்ரம்ஸ் வாசிக்கிறத பத்தி கொடுத்துருக்கோம். சங்கு மேல வந்து உட்கார்ந்திருக்காரா? சங்கு இல்ல, ட்ரம்ஸ். ட்ரம்ஸ். அது ட்ரம்ஸ். இது வந்து ட்ரம்ஸ் அடிக்கிறது, குச்சி அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். சரி. ஓகேண்ணா. எத்தனை அடிங்கண்ணா? 8 அடி வரும். ஓகேண்ணா. இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் எத்தனை அடிங்கண்ணா வராரு? இவர் வந்து 6 அடி வருவாரு. இவர் வந்து பாம்பே ஃபேஸ் கட்ல மாட்ல உட்கார்ந்து இருக்க மாதிரி சிம்பிளா இருக்க மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஓகேண்ணா. வந்து பாம்பே ஃபேஸ் கட்ல உங்களுக்கு வரும். சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் எத்தனை அடிங்கண்ணா வராரு? இவர் வந்து 9 அடி வருவாரு. மயில் தொகையில உட்காந்துட்டு மயில் வந்து மேல கொத்துற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து 9 அடி வரும். ஓகேண்ணா. ஆனா இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் என்னென்ன டிஃப்ரெண்டா இருக்காரு பாக்க? இவர் வந்து புது மாடலா போட்டிருக்கு. ஓகேண்ணா. விநாயகரோட அமைப்பு வந்து மனித உருவம், யானைத்தலை, சிம்பிளா கிரிகிடம் எதுவும் இல்லாத மாதிரி யானைத்தலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பூ மட்டும் வச்சு விநாயகர் அமைப்புல வந்து போட்டிருக்கோம். போட்டிருக்கீங்க. சரி. ஓகேண்ணா. இது எத்தனை அடிங்க வருது? இது 7 அடி வரும். ஓகேண்ணா. சின்ன சின்ன சிலைலாம் இருக்குல்லண்ணா, இதெல்லாம் எத்தனை அடிங்க வருது? சின்ன இது 5 அடி வரும். உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து டிசைனா பாம்பே ஃபேஸ் கட்ல வந்து மயில் இருக்க மாதிரி. இங்க பாருங்க, இது வந்துட்டு கை மரத்துல இருக்க மாதிரி, அத்தி மரத்துல வந்துட்டு அப்பா அம்மா கை இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து சிம்பிளா சின்ன பசங்க வந்து விரும்புற மாதிரி கொடுத்துருக்கோம் மாடலா. ஓ அப்படிங்களா? இந்த லைன்ல இருக்குது 5 அடி 4 அடி 5 அடி. சரி. ஓகேண்ணா. இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் வந்து ஃபுல் பிளாக்ல கொடுத்துருக்கோம். 7 அடியில வந்துட்டு உங்களுக்கு வந்து உருவம் பெரிய உருவமா இருக்கும். 10 அடி உருவத்துல இருக்க மாதிரி சிம்பிளா இருக்கும். ஆனா வந்துட்டு உருவம் பெருசு. 7 அடியில உங்களுக்கு வந்து பெருசா இருக்கு. கற்பக விநாயகர். ஓகேண்ணா. ஃபுல் டார்க் பிளாக்ல விரும்புறதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. இவர் வந்து கமலம் மாடலு. இது வந்து தாமரையில நந்தியோட உட்காந்துருக்க மாதிரி இவர் வந்து சிம்பிளா பாம்பே ஃபேஸ் கட். ஆமா, பாம்பே ஃபேஸ் கட்ல வந்து உங்களுக்கு வரும்.
ஓகேண்ணா. இது எத்தனை அடிண்ணா? இது வந்து 8 அடி வரும். ஓகேண்ணா. இதை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் வந்து இந்த வருஷம் புது மாடலு. ஓகே. ஒரு பக்கம் யானை தலை வச்சுட்டு போருக்கு போற மாதிரி இது வச்சு கோடாரியோட இருக்க மாதிரி இந்த வருஷம் புது மாடலா கொஞ்சம் ஆக்ரோஷமான மூஞ்சோட புது மாடலா கொடுத்துருக்கோம். யானை தந்ததுல வந்து சிவன் இருக்காரு, லிங்கமும் கொடுத்துருக்கீங்க. எத்தனை அடிங்கண்ணா? இது வந்து 9 அடி வரும். ஓகேண்ணா. அடுத்ததுண்ணா இதை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் எத்தனை அடிங்கண்ணா வராரு? இவர் வந்து 10 அடி வருவாரு. ஓகேண்ணா. இந்த பக்கம் மூசிகம், அந்த பக்கம் சிங்கத்தோட உருவம் வந்து 10 அடியிலே பெருசா கேக்குறாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி வந்து விரும்புறாங்க. சரி, ஓகே. அந்த மாதிரி கஸ்டமர் இந்த மாதிரி விரும்பி எடுக்கிறாங்க. உருவம் வந்து 10 அடியில உங்களுக்கு வந்து பெருசா இருக்கும். சரி, வந்து அகலம் அதிகம். அடுத்தது பார்ப்போம். இதை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் வந்து யானை தலையில வந்து மேல உட்காந்து இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். இது கதை வச்சிருக்க மாதிரி ஒரு கால் மடிச்சு போருக்கு போற மாதிரி இருக்காரு. மடிச்சு உட்காந்து இருக்க மாதிரி ஸ்டைலா கொடுத்துருக்கு இந்த வருஷம். எத்தனை அடிங்க? இது வந்து 10 அடி வரும் உங்களுக்கு. ஓகேண்ணா. அடுத்து பார்ப்போம். பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் வந்து பெருமாள் மாதிரியே இது வந்து அம்மன் பின்னாடி பெருமாள் கோயில அம்மன் இருக்காங்களா? அம்மன் இருப்பாரு. அம்மன் மடியில உட்காந்து இருக்க மாதிரி கீழே உங்களுக்கு தாமரையோட வந்துடும். ஓகேங்கண்ணா. இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் எத்தனை அடிங்க வராரு? இவர் பாம்பே ஸ்டைலு. ஓகேண்ணா. ராதாகிருஷ்ணன் இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து கீழே வந்து கருடர் இருப்பாரு. பாம்பே ஸ்டைல வந்து ஆர்ச் போட்டு கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. இது எத்தனை அடிண்ணா? இது வந்து 7 அடி. ஓகேண்ணா. சொல்லுங்கண்ணா. இவர் வந்து பெருமாளோட முழு உருவமா இருப்பாரு. பெருமாள் பின்னாடி ஃபுல்லா இருப்பாரு. பெருமாள் வந்து விநாயகர் தூக்கிட்டு இருக்க மாதிரிங்களா? இதுல உட்காந்து இருக்க மாதிரி, ஒரு மடியில உட்கார்ந்து இருக்க மாதிரி. மடியில உட்கார்ந்து இருக்க மாதிரி கீழே வந்து விநாயகர் கீழே தாமரை கொடுத்துருப்போம். பக்கத்துல 2 பக்கமும் ஆஞ்சநேயர் கருடன் இருப்பாரு. ஓகே. பெருமாள் வந்து ஃபுல் ஃபேஸ் கட்ல கொடுத்துருக்கோம். எத்தனை அடிங்கண்ணா? இது வந்து 6 அடி வரும். ஓகேங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. இவங்க வந்துட்டு யானை தலை மேல உட்காந்து இருக்க மாதிரி சிம்பிளா இருக்க மாதிரி நம்ம பெயிண்டிங் வந்து அதே மாதிரி விநாயகருக்கு ஏத்த மாதிரி பெயிண்டிங் கொடுத்துருக்கோம். உடம்பு வந்து மனித கலரு, தலை வந்து யானை கலர் கொடுத்துருக்கோம். ஓகே. டிஃபரெண்டான பெயிண்டிங் வந்து கையில வந்து மூஞ்சில பிடிச்சிருக்காரு. கையில மூஞ்சில பிடிச்சிருப்பாரு. உங்களுக்கு ஆசீர்வாத கை. ஓகேண்ணா. இடத்துல இருக்க சிலைகளை பத்தி சொல்லுங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 அடியில இருந்து 5.5 அடி வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா மாடல் சிலைகளும் இருக்கு. உங்களுக்கு வந்து கோயில், ஆஞ்சநேயர் ஃபேஸ் கட்டு, தலப்பா கட்டு, கப்பல்ல போற மாதிரி எல்லா டைப் ஆஃப் மாடலுமே இங்க வந்து வச்சிருக்கோம். ஓகேண்ணா. எத்தனை அடி? 5 அடிக்குள்ள இருக்கு. 5 அடிக்குள்ள 5 அடி 5.5 அடி வரைக்கும் இங்க இருக்கு. இந்த சைடுங்கண்ணா? இந்த சைடு 6 to 7 அடி வரைக்கும் இங்க இருக்கு. கடைசியில மட்டும் 2 பெரிய சிலை இருக்குங்களா? கடைசி மட்டும் 2 பெரிய சிலை இருக்கு. ஓகேண்ணா. 6 to 7 வரைக்கும் இந்த பக்கம் எல்லா மாடலுமே இங்க வந்து அவைலபிளா இருக்கு. சரிங்கண்ணா. ஆனா அடுத்து இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் வந்துட்டு 10 அடி வரும். வந்து உருவம் வந்து பயங்கரமா இருக்கும். பெரிய உருவம். பக்கத்துல மாடு, பக்கம் மயில் வந்து மேல இதுல கொத்துற மாதிரி கொத்திட்டு இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து இது 10 அடி வரும். 10 அடிங்களா? ஓகேங்கண்ணா.